ஆக்சுவலாக நிறைய கேரட்டும் கிரேட் மட்டும் போட்டுட்டு ஒரு கோட் அடிச்சிட்டோம். நாசில் தான் போட்டிருக்கேன். பார்க்கறதுக்காக ரேமரன் காமிங் வந்திருக்கோம். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இப்போ வந்து லாங் வீக்கெண்ட், ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட் யூஎஸில். ஸோ எங்களுக்கு ஒரு 3 days ஹாலிடே இருந்தது. அது கூட நான் ஒரு நாள் ஆஃப் எடுத்திருக்கேன், பசங்கள்லாம் வெக்கேஷனில் இருக்கனால. இந்த வெக்கேஷன், இந்த ஹாலிடே எப்படி போகுது, ஒரு டே இன் மை லைஃப் நான் என்ன போகுது, என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து மார்னிங் 7:45, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சேன். என் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு ஸ்விம் கோச்சிங் இருக்குது மார்னிங். அவளை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு போகலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்விம் கோச்சிங்க்கும் நான் எப்போவுமே காலையில் அந்த சத்தமாவு கஞ்சும் எக்கும் போட்டு தருவேன். அது ரெண்டும் பண்ணிவிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதே போல் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இந்த கருஞ்சீரகம் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் சுகர் லெவல்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாகவே குடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் எப்படி இருந்தாலும் எந்திரிச்சோடனே ஒரு பிளெயின் வாட்டர் குடிப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த கரிஞ்சிக்கிறத நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் இதை ஒரு ஃபுல் கிளாஸ் குடிங்க, ரொம்ப நல்லது. ஸோ என் பொண்ணை வந்து ஸ்விம் ஒரு 1.5 hours கோச்சிங் இருக்கும். ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் ஜிம் போயிட்டு வந்துடலான்னு கிளம்புறேன். ஜிம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து போய் என் பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீனட் சட்னியும் ராகி தோசையும் தான். பீனட் சட்னி பண்ணிட்டேன், ராகி தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகா, காரியன்டர் அதெல்லாம் போட்டு ஊற்ற போகிறேன். இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். தேர்ஸ்டே ட்ராஷ் வண்டி ட்ராஷ் எடுக்கிற டே. நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். லாண்ட்ரி எல்லாம் போட்டுட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு ஷெர்வினை வந்து ஹேர் கட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இது அவ்வளோவா ஒன்றும் சாயில்டு க்ளோத்ஸ் இல்லை. ஸோ நான் கேஷுவலில் வைக்கிறேன். வாஷ் டெம்பரேச்சர் நான் எப்போவுமே டேப் கோல்டில் தான் வச்சு வாஷ் பண்ணுவேன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி என் பொண்ணு ஒரு பொடி ஃபேன், இட்லி பொடி ஃபேனு. ஸோ இதை ராகியை வந்து சாப்பிட்ணுன்னா அவளுக்கு மேலே பொடி தோசையாக போட்டு தரணுன்னா மேலே கொஞ்சம் பொடியும் போட்டிருக்கேன், நெய் அப்படியே ப்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ராகி அடை வித் பீனட் சட்னி ரெடி. பாத்ரூம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் மட்டும் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ வெளியே வந்து பயங்கரமான ஹீட் வேவ் வார்னிங் இருக்குது இந்த 2 நாள். ஸோ கீப் ஹைட்ரேட்டட். நாங்கள் வந்து சென்னை அளவுக்கு ஹீட்டான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கே ஹீட் இருக்கும். பட் இங்கே என்னென்னா ரொம்ப அந்த யூவி அதிகமாக இருக்கனால ஹீட் ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகவே முடியாது. சன்ஸ்க்ரீன் வந்து இந்த பியூட்டி ஆஃப் ஜேசனோட தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நிறைய இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறோம், எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ ஹேர் கட்டு கிளம்பிட்டோம். ஷெர்விக்குட்டி எக்ஸைட்டடா? வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க மேல. ஆமா, ஹேருக்கு மட்டும் வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க. போய் பார்க்கலாம் பாப்பாக்கு எப்படி பண்றாங்கன்னு. ஹேர் கட் பண்ணுவாங்க. ஓகே. ஆக்சுவலாக நான் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கிரேட் கிளிப்ஸில் போட்டிருக்கணும். கிரேட் கிளிப்ஸ் வெப்சைட் போனீங்கனாலே செக்இன் பண்ணிங்கன்னா வெயிட்டிங் டைம் காட்டும். எனக்கு ஒரு 30 minutes வெயிட்டிங் டைம் காட்டுச்சு. ஸோ வந்து பிரெட் அண்ட் எக் எல்லாம் பிக் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே ஷாப் ரைட் லைன் பக்கத்துலேயே இருக்க ஷாப் ரைட்டுக்குள்ளே வந்திருக்கோம். நான் எக்கு, ஃப்ரூட்ஸு, சிக்கன் மட்டும் எடுத்திருக்கேன், மில்க் எடுத்திருக்கேன். இந்த 2 நாளைக்கு இதுக்கு காஸ்கோ போனோம்னா $100 பில் பண்ணிவிடுவோம். சரி, இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸுங்கிறதுனால இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஃபைவ் மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் சொன்னாங்க. அவன் உட்காந்து பனானா சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கின ஷாப் ரைட்டில் வாங்கின பனானா கொடுத்தேன். ஸோ மில்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. உள்ளே வச்சுட்டு
போய் அவனை குளிக்க வைக்க வேண்டியதான், ஹேர் கட் பண்ணவனை. வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சோம்னாலும் ஸ்பாயில் ஆகிடும். அந்தளவுக்கு வெயில் ஹாட்டாக இருக்குது, 100 டிகிரி கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கும் அந்த ராகி எடை தான், செம்ம வெயிலில் பயங்கர எக்ஸாஸ்டடாக இருக்குது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு மீல் அந்த ராகி எடையை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துருக்கேன். லன்ச் எதுவும் செய்ய தேவையில்லை, நான் கூட்டு பண்ணது இருக்குது, நிறையா கரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஓவரை வச்சு தான் மேனேஜ் பண்ண போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். தலை குளிக்க வச்சேன், இப்போ தான் ஹேர் பாத்லாம் எடுத்துகிட்டு அவரும் சாப்பிட்றாரு. எங்கள் டிஷ் வாஷர் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு தம்ஸ்டாக்ல வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட்டு இதை சாப்பிட்டு அதுக்குள்ளே ஊட்டி முடிச்சிட்டோம்னா அவங்க வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக்யார்டில் வந்து கொஞ்சம் ப்ரோக்கன் திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரீசைக்கிளில் போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் காரில் ஆல்பம் லோட் பண்ணி கொடுத்தாங்க. நான் இப்போ ரீசைக்கிள் போயிட்டுருக்கேன், போயிட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள் ஏரியாலேயும் அந்த மாதிரி ரீசைக்கிள் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேமிலியிலலாம் இருக்கீங்க, சிங்கிள் ஃபேமிலி ஹோம்லையோ இல்லை கம்யூனிட்டிலையோ இருக்கீங்கன்னா அதெல்லாம் ரீசைக்கிள் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிகர் திங்ஸாக இருந்தால். ஐ திங்க் நம்ம முன்னாடியே அதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பின்குள்ளே போகலைன்னா அதை எடுக்க மாட்டாங்க எங்களுதுலாம். ஸோ அதனால நான் அந்த ரீசைக்கிள் சென்டர் இருக்கு, அதுலேயே கொண்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம அங்கே ஒரு பின்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே போட்டுட்டு அப்படியே வெளியே போகிறது தான். ஸோ உனக்கும் நம்பர் வச்சுருப்பாங்க, ஸ்டீல் கோசன் நம்பர் 6ன்னு சொன்னார். ஸோ அந்த கார்ட் எடுத்து இந்த 6ல் போடணும். இந்த சேர் என்னது தான் கார்பேஜ் கோஸ் இந்த ட்ரக்குன்னாரு, அது ரீசைக்கிள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை அங்கே போட்டேன். இந்த கார்ட்டு இது வந்து ப்ரோக்கனு, சரியாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்கும். புக்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுனா அங்கே, பென்ஸு பேப்பர்ஸ் அதெல்லாம் அங்கே. ஸோ க்ளோத்ஸ் ரீசைக்கிள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனி பின் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து க்ளோத்ஸு ஷூக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்டீலுக்கு ஒன்று, மெட்டல் ஐட்டம்ஸ்க்கு ஒன்று, அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக்ஸ்க்கு ஒன்று, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ இங்கே கொண்டு வந்து நம்ம ரீசைக்கிளிங்க்கு போட்டுடலாம். நம்ம வீட்டில் வந்து திங்ஸை அடைச்சி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஜஸ்ட் லைக் தட் நம்ம தூக்கி போட முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி போட்டு போயிடலாம். வெளியே அந்த 5 மினிட்ஸ் போயிட்டு வந்தது அப்படியே வதங்கிட்டோம். என்னடா வெயில்ன்றேன்னு நினைக்காதீங்க, என்னடா வெயில்னு சொல்லிட்டே இருக்கோன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஃபீல்ஸ் லைக் வெதர் வந்து 103 டிகிரி. நம்ம சென்னை மாதிரி தான், நான்லாம் சென்னையில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து அந்த யூவி ரேஸ்னால பயங்கர ஹாட்டாக தெரியும். ஹீட் வேவ், எக்ஸசிவ் ஹீட் வேவ் வார்னிங்லாம் கூட கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ கொஞ்சம் வாட்டர் மெலான் கட் பண்ணியிருக்கேன், முடியல. வாட்டர் மெலான் எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். வெளியே எப்படி சாமி இருக்கு? ரொம்ப 103 டிகிரி. 103 டிகிரிஸா சாமி? நிறைய. சரி என்ன பண்ணும் இந்த மாதிரி ஹாட்டா இருந்தா? வாட்டர் மெலன் சாப்பிடணும், கரண்ட் ஃப்ரூட் சாப்பிடணும், நிறைய வாட்டர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், சரியா? வாட்டர். உங்ககிட்ட பேசிட்டு நான் அப்படியே வந்து உட்காந்தேன், டிவி கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு. பட் பயங்கரமான தூக்கம் வந்துடுச்சு. வெயிலில் அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல நேப் எடுத்து முடிச்சுட்டு இந்த ட்ராயரை, இந்த புக் ஷெல்ஃபை வந்து அந்த ரூமில் எல்லாமே இந்த கலரில் இருக்குது. ஸோ ஓக்குட் கலரில். ஸோ அதை வந்து பெயிண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் சாராவும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஷெர்வின் வந்து ஸ்விம் லெசன்ஸ் போயிருக்கான், சாரா ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தது. ஸோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கோட் அடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பார்ட்டிஷன்ஸ்க்கு மட்டும் அடிச்சிருக்கேன், பார்க்கலாம் அது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ செகண்ட் கோட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. நான் உள்ளெல்லாம் அடிக்கல, அது ஃபுல்லாக இந்த கலர் அடித்தா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால ஐ கெப்ட் இட் திஸ் வே. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ட்ரை ஆகட்டும், நாளைக்கு வரைக்குமே இங்கே ட்ரை பண்ண விட்டுற போகிறேன், ஏன்னா மழை இல்லை. அடித்த வெயிலுக்கு கண்டிப்பாக பிளான்ட்ஸ் எல்லாம் தண்ணி விட்டே ஆகணும். செம்ம ட்ரையாக இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ தண்ணி விட்டுட்டு அப்படியே காரையும் லைட்டாக வாஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இந்த ஹோஸ்கே வந்து ப்ரெஷர் வாஷ் நாசில் தான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், காரும் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது அமேசான்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி நாசில். இதை வாங்கி ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா $20 அந்த மாதிரி தான் வரும். ஸோ காரை வாஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாசில். நான் லிங்க் கிடைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட அதை வச்சுருக்கேன். அப்படியே நாங்கள் 3 பேரும் ஒரு வாக் கிளம்பிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு
அப்படியே ஒரு சின்ன வாக் வீட்டு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸு. ஷெர்வின் பார்த்து. இப்போ அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. நான் மட்டும் வாக்கிங்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒன்றும் பயம் கிடையாது. நிறைய பேர் இந்த 10 o'clock 11 o'clock வரைக்கும் நிறைய பேர் வாக்கிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம நெய்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு கேட்சப்பும் பண்ணிப்போம். வாக்கிங் முடிச்சிட்டேன். அப்படியே போய் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனை மட்டும் முடிச்சுட்டு தூங்க வேண்டிதான். ஆல்மோஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. நான் இந்த எஸ்டி லாடர் சீரம் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தூங்குறது தான். என்னால் இந்த 5 step 8 step ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது. சீரம், மாய்ஸ்சரைசர், இந்த லிப் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு தூங்கிடுவேன். அவ்வளோதான் என்னாலலாம் முடியும். எனக்குலாம் அந்த மாதிரி 6 steps 7 stepsலாம் நான் பண்ணவே மாட்டேன். அதனாலேயே வந்து சும்மா சிம்பிளாக வச்சுக்கிறது. நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு மார்னிங் ஒர்க் அவுட்டை முடித்தேன். பசங்கள்லாம் என்ன தூங்குறாங்க, போய் அவங்கள எழுப்பிட்டு இன்றைக்கி நிறையா பிளான்ஸ் இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க, உங்களையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். ஹிபாச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். Hibachi chicken? Yes. First we'll try that. So hibachi will come with the rice? Yes. It will come with the rice and noodle. Yes, it's full. Option. It comes with both. ஈஸ்ட் பிரன்ஸ்விக்ல இச்சிபன்னு ஒரு ஹிபாச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. ஐ வில் ஷோ யூ how it goes. ஸோ ஒரு சாலட் அண்ட் சூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித். Okay, yeah, fire. ஸோ நம்மக்கிட்டே கேட்டுக்கிறாரு கம்ப்ளீட்டாக குக் பண்ணிடணுமா என்னன்ட்டு. ஸோ 2 மீல் சொல்லியிருக்கோம். இட் கம்ஸ் வித் நூடுல்ஸ் அண்ட் ரைஸ். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காரு. மீட் வந்து சிக்கன் அண்ட் சீ ஃபுட் சொல்லியிருக்கோம். எல்லா வெஜிடபிள்ஸோட போட்டு குக் பண்ணுறாங்க. அதுதான் லாப்ஸ்டர் டெயில் சாரா. இந்த டெம்புரா ஷ்ரிம்ப் வந்துச்சு. சாரா தான் இந்த டெம்புரா ஷ்ரிம்ப் மெயினாக கேட்டா. Okay, boy? No? சாரா Yep. Okay, there you go. No? Yep. Okay, there you go. Oh. Okay. அவர் குக் பண்ணுறதை பார்க்குறதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ 2 ஆண்ட்ரி சொன்னாலே நாங்கள் 4 பேருமே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். டின்னர் மெனு வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. லஞ்ச் மெனு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நாங்கள் ஒரு டின்னர் மெனுவும் ஒரு லஞ்ச் மெனுவும் சொல்லியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் எனஃப். நூடுல்ஸும் குக் ஆனோடனே கொடுத்துட்டாரு. மீட்டெல்லாம் நாங்கள் ஃபுல்லி குக்டு சொல்லியிருக்கோம். ஸோ அது குக் ஆகிட்டுருக்கு. டெம்புரா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். வெனிலா ஐஸ்கிரீமும். ஸோ இட் இஸ் ஃப்ரைட் இன் டெம்புரா பேட்டர் உள்ள வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது.
பார்த்தா போகுது எங்கே போகுது ஃபாஸ்ட்டா? இந்த இப்போ நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுங்கிறதுனால பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் வந்து பிரேக் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா, சேர்ஸ் எல்லாம். ஸோ பழைய வீட்டில் இருக்கும்போது வாங்கினது தான். அதனால் பார்க்குறதுக்காக ரேமரன் காமிங் வந்திருக்கோம். எங்கள் கவுச்செல்லாம் எங்கே வாங்கினது ரெகுலர் கவுச்செல்லாம். ஸோ இங்கே இப்போ சேலெல்லாம் போயிட்டுருக்கு ஜூலை 4th. அதனால் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாடல் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எங்கள் கவுச்சுக்கும் மேட்ச் ஆகும்னு பார்த்துட்ருக்கேன். இது வந்து ரேமரன் ஃப்ளானிகன் அவுட்லெட்டில். ஆக்சுவலாக இப்போ ஆஷ்லியில் இருக்கோம். ஆஷ்லிலையும் இங்கே நார்த் பிரன்ஸ்விக் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். டைனிங் டேபிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே எதுவுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணலை. பட் அங்கே ரேமரில் ஒரு 2-3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 ஸ்டோர் பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே சேல் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துட்டு அங்கே ஃபைனலாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஜூலை 4th பெருசாக சேல்லாம் போடல. சிலது வந்து ஃப்ளோ சாம்பிள்ஸ்க்கு மட்டும் 5 to 10% அந்த மாதிரி இருக்குது. பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை காஸ்ட்டில். பட் ரேமரில் வந்து நல்ல சேல் இருந்தது. அவுட்லெட் ஸ்டோர்லேயும் சரி, ரெகுலர் ஸ்டோர்லேயுமே நிறையா சேல் இருந்தது.